பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 3:30 Proverbs 3:30. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனுடைய வழக்காடாதே. நமக்கு எந்த ஒரு தீங்கும் ஒருத்தர் செய்யாத வரைக்கும் நம்ம நிச்சயமாக அவங்களோட கூட எந்த காரணமும் இல்லாமல் சண்டை போடவோ வழக்காடவோ கூடவே கூடாது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னு சொன்னால், சில நேரங்களில் தன்னுடைய அதிகாரத்தை அவங்க நிலைநாட்டணுன்றதுக்காகவும், இன்னும் சில தன்னுடைய பாதுகாப்பை கருதியும் இப்படிப்பட்ட காரியங்களை அற்பத்தனமாய் செய்கிறதே சில இடங்களை நம்ம நோட் பண்ணலாம். அதில் ஜஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் இன்றைக்கி சொல்கிறேனே. அதாவது வேலை செய்கிற ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாராவது புதுசாக வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே அவங்கள நம்ம மீறி ஓவர்டேக் பண்ணி அவங்க அதிகாரத்தில் மேலே போயிடுவாங்கன்ற பயந்து அவங்க கூட சில நேரத்தில் வழக்காடி அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம கீழே வச்சுருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறவங்க அநேகர் உண்டு. சில நேரங்களில் நம்ம மீது எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் இல்லை அப்படின்னா, நம்ம நல்லவங்கன்னு காட்டுறதுக்காக மற்றவங்க மேலே பழியை போட்டு அவங்களோட கூட வழக்காடி அவங்கள தப்பாக காட்டி நம்ம நல்லவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக சிலர் செயல்படுவதையும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். இன்னும் சில இடத்துல இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த வயசு பொண்ணு வச்சுருக்கிறவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் என் அக்கம் பக்கத்தில் வயசு பையன் இருக்கிறான்னு சொன்னால் அவங்க வீட்டில் ப்ரீகாஷனரியாக ஃபஸ்ட்டே கொஞ்சம் சண்டை போட்டு வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம ஃபேமிலி நல்லா பேசி இவங்களுக்குள்ளே பழக்கம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற பயத்தில் இவங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் சண்டை போட்டு வச்சுருவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. இப்படிப்பட்ட அற்பமான காரியங்களை செய்கிறவங்க நல்லா யோசிக்கணும். நமக்கு பிரச்சனை வரும்போதோ இல்லை தேவை வரும்போதோ நமக்கு உதவி செய்ய போகிறது நம்ம கூட இருக்கிற இந்த அக்கம் பக்கத்தார் தான். அவங்கள நேசிக்க கற்றுக்கணுமே தவிர அவங்களோட கூட வழக்காடுவது தவறான விஷயம். அதுவும் காரணம் இல்லாமல் வழக்காடுவது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு எதிரிகளை கூட நேசிக்கணும்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நான் உங்களை நேசித்தது போல் நீங்கள் உங்கள் நெய்பர்ஸ் நேசிக்கணும்னு சொல்லி தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு தவிர அவங்களோட கூட வழக்காடி நீங்கள் தனித்திருங்கன்னு சொல்லி ஒரு நாளும் அவர் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லை, சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் கூட சமாதானமாக இருக்கிறது தான் உண்மையுள்ள அர்த்தமான வாழ்க்கையை தவிர நம்ம சண்டை போட்டுட்டு தனித்து நான் தான் பெரியவன் காட்டுறதுல எந்த ஒரு பயனும் கிடையவே கிடையாது. எனவே இதை நம்ம புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு தீங்கு செய்யாத யாரோடவும் கூட காரணம் இல்லாமல் வழக்காடாதபடிக்கு, நம்முடைய நெய்பர்ஸ் கூட சண்டை போடாதபடிக்கு நம்ம சமாதானமாய் அன்பு பாராட்டி ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் உதவியாய் வாழ்வோம் என்று சொன்னால், அதுதான் நிச்சயமாக அர்த்தமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.